லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பெத்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வாங்களா? இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம்? கல்யாண மேடை வரைக்கும் போய் அசிங்கப்படுறதை விட இப்பவே இந்த கல்யாணம் ஒரு முடிவுக்கு வந்துடட்டும், விடுங்க. எங்களுக்கு இருக்கிற மானம் மரியாதை எங்களுக்கு கொஞ்சமாவது மிச்சம் இருக்கட்டும். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம் மீனாட்சி. நம்ம பொண்ணு கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கும். நம்ம வீட்டோட பத்திரத்தை யமுனாட்டையே கொடுத்துட்டேன். இனிமே அதுல எனக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க உன் சொத்து மீனாட்சி. அதை வச்சு நம்ம யமுனா கல்யாணத்தை சிறப்பா நடத்தலாம். என்னடா இவன் புஷ்பா முன்னால அப்படி பேசினவன் இப்ப இங்க வந்து இப்படி பேசுறான்னு பாக்குறியா? எல்லாம் என் தலையெழுத்து மீனாட்சி. அப்போ நீங்க தந்த பத்திரம் போலி பத்திரம் இல்லையா? நிஜமானது தானா? நான் ஏன்டா போலி பத்திரம் கொடுக்க போறேன்? அது நிஜமான பத்திரம் தாமா. யமுனா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்பானால கல்யாணத்துக்கு வர முடியுமோ முடியாதோ எதுவும் தெரியல. ஆனா அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத. நீ நல்லா இருப்ப. என்னைக்கும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு உண்டுமா. ஆமாமா, நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. இல்ல, இப்போதைக்கு அப்பாவால முடிஞ்சது இதாம்மா. வச்சுக்கம்மா. மீனாட்சி, புஷ்பா முன்னால என்னால எதுவும் பேச முடியாது. என் நிலைமை அப்படி. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாத மீனாட்சி. சக்தி கல்யாண விஷயத்துல நான் பண்ணது பெரிய தப்பு தாம்மா. என்னை மன்னிச்சிரு மீனா. என்னால நம்பவே முடியல. அந்த அம்மன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்படியோ உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடந்தா சந்தோஷம். அம்மா, அதுவும் வேற யாரும் உதவியும் இல்லாம உன் சொத்துல நடக்க போதுமா? அதுதாம்மா ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம்மா, உட்காருங்கம்மா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? அந்த மீனாட்சியை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு ஏங்க நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க? யமுனா கல்யாணத்துக்கு நீங்க தான் மீனாட்சிக்கு பணம் கொடுத்ததா ஊர்ல பேசிக்கிறாங்க. எதை நம்பி அவ்வளவு பணத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க? அம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்கிட்ட பணம் கேட்டது சக்தி, மீனாட்சி அம்மா இல்ல. என்னது, சக்தியா? ஆமாமா, அதுவும் சும்மா கேட்கல. அந்த பொண்ணு நிலப்பத்திரத்தை அடமானமா வச்சு கேட்டா. நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஏங்க, அவகிட்ட என்ன நிலம் இருக்கு அடகு வச்சு பணம் வாங்குறதுக்கு? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அவ இப்ப ரங்கநாயகி அம்மா மருமக. சக்தி
ரங்கநாயகி அம்மா வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் கேட்டா. என்னால தான் நம்ப முடியலம்மா. பத்திரத்தோட அவ மட்டும் வந்து நின்னு இருந்தா நானும் உன்னை நம்ப முடியாது, பணம் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா சக்தியோட புருஷன் வெற்றி நேர்ல வந்து சொன்னாரு. அதனாலதான் நான் கொடுத்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ரங்கநாயகி அம்மா இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அவங்கள எதிர்த்து நாங்க பிசினஸ் பண்ண முடியுமா? வெற்றியை பத்தி உங்களுக்கே தெரியும். அதனாலதான் அந்த பொண்ணு கேட்ட பணத்தையும் நகையையும் நான் தர்றேன்னு சொன்னேன். என்னால நம்பவே முடியல. ரங்கநாயகி அம்மாவோட பத்திரத்தை வச்சு பணம் வாங்குற அளவுக்கு அந்த சக்தி பெரிய ஆளாயிட்டாளா? வெற்றி என்கிட்ட பேசின வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்னன்னா, சக்திக்காக வெற்றி என்ன வேணாலும் எது வேணாலும் செய்வார். அதான் நான் மறுவார்த்தை பேசாம பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டேன். இந்த பிரச்சனையில நீங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம்மா. சரி, நான் வரேன். சக்தி, நல்லவ மாதிரி நடிச்சு ரங்கநாயகி அம்மாவை நீ கைக்குள்ள போட்டிருக்கலாம். அவங்களும் உன்னை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனா இந்த புஷ்பா சும்மா இருக்க மாட்டேன்டி. பத்திரத்தை வச்சு பணம் புரட்டியாச்சு. கல்யாணம் நடந்துருன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் நடக்க விட மாட்டேன். அப்புறம் சும்மா சும்மா பொழுது போகலனா பூஜை கூப்பிடுறேன், நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறேன்னு வந்துட வேண்டியது. பூஜா, இங்கேயே டேரா போடுறதை விட அப்பப்ப வந்து அதுவும் நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுறது எவ்வளவோ மரியாதை. அந்த மரியாதை எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க கூப்பிட வந்திருக்கோம். யாரும் எங்களை அவமானப்படுத்த முடியாது. எங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அதனாலதான் நல்ல விஷயத்துக்கு நேரடியாவே கூப்பிட வந்திருக்கோம். புரியுதா பூஜா? அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா. அம்மா, மீனாட்சி அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அம்மா வாங்கம்மா. வா துர்கா. சக்தி. தம்பி தம்பி ஒரு நிமிஷம். நான் சக்தியை பார்க்க வரல, உங்க அம்மாவையும் அப்பாவையும் தான் பார்க்க வந்தேன். ஓ, என்னம்மா பூப்பழ தட்டோட வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? ஐயா, என் பெரிய பொண்ணு யமுனாவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. அதான் பத்திரிக்கையோட வந்திருக்கோம். நம்ம வீட்டு கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமா சிறப்பா நடத்திடலாம். நீங்களும் அம்மாவும் வந்து யமுனாவோட கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். செஞ்சிட்டா போச்சு. ரங்கநாயகி, மீனாட்சி சொன்னதை கேட்டல? அம்மா, ரொம்ப நாளா காத்திருந்து என் பெரிய பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் முடிவாயிருக்கு. உங்கள மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் அவளுக்கு வேணும். இப்படிதான் சக்திக்கும் உங்க வீட்ல வச்சு புடவையெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா அவ என்ன பண்ணா? எங்க வீட்டு கல்யாணத்தை நிறுத்தி நான் பார்த்து முடிவு பண்ண பொண்ணோட வாழ்க்கையே பறிச்சு இப்போ என் வீட்டுக்கே மருமகளா வந்து நின்னு இருக்கா. இப்போ நீங்க இன்னொரு புடவையோட என்ன கூப்பிட வந்திருக்கீங்க. இதுல என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே மீனாட்சி. அம்மா, உங்களுக்கு நல்ல மனசு. அதனாலதான் சொல்றேன், உங்க மனசாட்சிக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு. நான் எதுவுமே திட்டம் போட்டு செய்யல. இன்னும் சொல்ல போனா, சக்தி கழுத்துல வெற்றி தாலி கட்டும் போது கூட நான் அங்க இல்லவே இல்லை. நீங்க வேணும்னா யார வேணும்னாலும் கேட்டு பாருங்க. அம்மா, இவ்வளவு சுயநலமா நான் எந்த காலத்திலயும் வாழ்ந்ததே இல்லம்மா.
என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, பூஜா கூட உங்க பையன் வாழணும்னு. எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, என் பொண்ணு சக்தி கலெக்டர் பதவியில உட்காரணும், ஒரு பெரிய அந்தஸ்தோட பார்க்கணும்னு இருந்தது. ஆனா நம்ம 2 பேரும் எதிர்பார்த்ததும் நம்ம 2 பேருடைய கனவையும் கலைச்சிட்டாங்கம்மா. ரங்கநாயகி அம்மா, நீங்க எந்த அளவுக்கு அசிங்கங்களையும் மன வருத்தங்களையும், அதே அளவுக்கு இந்த அத்தனை சுமைகளையும் தாங்க முடியாம நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா, என்ன நடந்தாலும் நீங்க பெரியவங்க. அப்படி ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னாலும் அப்படி நான் ஒண்ணு குறைஞ்சு போயிடுவேன் இல்லம்மா. மீனாட்சி அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் நிச்சயமா கல்யாணத்துக்கு வந்துருவோம். இது எங்க சக்தியோட அக்கா கல்யாணம், நாங்க வராம எப்படி? கொடுங்கம்மா. சரண்யா, கொடு. பத்திரிக்கையை கொடுமா. தெரிஞ்ச பையனா? எங்க வேலை பாக்குறாரு? கார்த்திக் சார் நான் படிக்கிற காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஓ, ப்ரொஃபசர் மாப்பிளையா? ம், ரொம்ப சந்தோஷம்தான். வெற்றிக்கும் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன், இல்லடா? இவ்ளோ சொல்றீங்க, அப்படியே மாப்பிள்ளைக்கு என்ன நகை போடுறீங்க, என்னென்ன சீர் பண்ண போறீங்க, அதையும் சொல்ல வேண்டியது தானே? ஏய், உனக்கு இதெல்லாம் தேவையா? பூஜா 80 பவுன் போட்டு எங்க யமுனா அக்காவுக்கு கல்யாணம் பண்றோம். அதுல ஒரு 4-5 பவுனாவது சக்திக்கு போடுவீங்களா? பூஜா மாமா, பொதுவா ஒரு பொண்ணுக்கு போடுறதுதான் கூட பிறந்த மத்த பொண்ணுங்களுக்கும் போடுவாங்க. யமுனாக்கே 80 பவுன் போடுறாங்க, அப்போ சக்திக்கு? அதத்தான் நான் கேட்டேன். சக்தியை பத்தி உனக்கு என்ன அக்கறை? அப்படியே அவங்க போட்டாலும் நாங்க வாங்க மாட்டோம். என்ன, எங்க அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க நகைக்காகவும் பணத்துக்காகவும் அலையிறவங்க நினைச்சியா? அதெல்லாம் ஓம் புத்தி. எங்க அம்மா ஒன்றும் அப்படி கிடையாது. வரதட்சணை விஷயத்தெல்லாம் வாய்க்கிழியே பேசுறீங்க பூஜா. முதல்ல வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு பழகிக்கும். நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி என்ன மட்டும் எது குறை சொல்றீங்க? அவங்களால நகை போட முடியாது, சீர் செய்ய முடியாதுன்னா சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அந்த சக்தி பைசா செலவில்லாம புகுந்த வீட்டுக்குள்ள வந்தா, அதே மாதிரி யமுனாவும் போக போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? இத பாரு பூஜா, நீ சின்ன பொண்ணு, ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கோ. நீ யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை என் மேல காமிச்சுக்கிட்டு இருக்கமா. பரவாயில்ல. மா, சக்தி அக்கா இந்த கல்யாணத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்போ எங்க அக்காவோட ஆசை கூடி வரப்போகுது. அதான் யமுனா அக்காவோட கல்யாணத்துக்கு சக்தி அக்காவும் வெற்றியும் முன்னாடியே வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தி கொடுத்தா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் என் புள்ளதான் வந்து பண்ணணுமா? அத்தை, வெற்றிய மெஸ்ஸில எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லுவாங்க போல. ஏன் பூஜா நீ இப்படி இருக்க? மீனாட்சி அம்மா, பூஜா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க வீட்டு சின்ன மாப்பிள்ளைய கூப்பிடுறீங்க. இதுல என்னம்மா தயக்கம்? தாராளமா கூட்டிட்டு போங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணும் மாப்பிள்ளையும் இன்னொரு கல்யாணம் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சத்தியும் வெற்றியும்
நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவாங்க. வெற்றி வா, சத்தியை கூட்டிட்டு உடனே கிளம்பு. கூடவே இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் யமுனாவை புகுந்த வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்தா போதும். சரிங்கப்பா. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்கம்மா. போயிட்டு அம்மா. வரோங்க. நீங்களும் ஐயாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். வாங்கம்மா, அப்பா வந்துடுறேன். வரோம். வாங்கம்மா. அம்மா நீங்க போயிட்டே இருங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நானும் சக்தியும் வரோம். போயிட்டு வரோம். அம்மா. என்னத்த இதெல்லாம்? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வெற்றி எதுக்கு தான் போகணும்? அதான் இந்த வீட்டோட ஆம்பளையே முடிவு பண்ணிட்டாருல, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பூஜா? ரங்கநாயகி, நான் நியாயம் என்னவோ அதை தான் சொல்றேன். டே கார்த்தி, என்னம்மா? என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க அந்த யமுனா வீட்ல? என்னாச்சுமா? கல்யாண விஷயமா இன்னும் எதுவுமே அவங்க வீட்ல பேசாம இருக்காங்கடா. ஒவ்வொரு தடவையும் நாங்களே போய் அவங்க வீட்டு முன்னாடி நிக்கணும். என்னடா இதெல்லாம்? நீ என்னடானா யமுனாவை ஒன்னும் சொல்ல விட மாட்டேங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? அம்மா அப்பா வேணாம், யமுனா போதும், நீ முடிவெடுத்துட்ட அதானே?